கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடைக்க வேண்டும் என தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் கணவரை இழந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இது அவங்க தேடி போல, இது மேன்மேட் டிசாஸ்டர் சொல்கிறோம் பாருங்க, அதுதான். ஏன்னா இந்த மாதிரி கள்ளச்சாரம் அங்கே தயாரிக்கப்படுகிறது, ஈஸியாக அவைலபிள் இருக்குது. அங்கே சுற்றி இருக்கிறது அத்தனை பேருக்கு தெரியும். 200 மீட்டர் தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, 200 மீட்டர் தூரத்தில் கோர்ட் இருக்குது, ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, தாலுக் ஆஃபீஸ் இருக்குது. இந்த 3 இடம் தாண்டி தான் கள்ளச்சாரம் விற்கிற இடத்துக்கு போக முடியும் உங்களால். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அதுவும் கிடையாது. 200-250 மீட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ கள்ளச்சாரம் விற்கிறாங்க, எப்படி தெரியாமல் போக முடியும் உங்களுக்கு? அங்கே இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் எந்த ஆக்ஷன் எடுக்கப்படலை. அதுதான் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. மேடம், ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு என்கொயரி நீங்கள் ஒரு பேரலல் என்கொயரி டிஸ்டர்ப் ஆகாதா? நீங்கள் உங்களால் என்ன பலன் கிடைச்சிட முடியும்? டிஸ்டர்ப் எப்படி ஆக முடியும்? நீங்கள் ஒரு ஜட்ஜ் வச்சுட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. பெண்கள் அத்தனை பேர் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் அந்த கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கலை? இன்றைக்கி நீங்கள் அங்கே இருக்கிறத டிசி மாற்றிருக்கீங்க. 2 நாளுக்கு முன்னாடி தான் வேறு டிசி வந்திருக்காரு. நீங்கள் அங்கே இருக்கிறது அத்தனை பேர் மாற்றி வச்சுருக்கீங்க, சிபிசிஐடிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் யாருமே அதில் பார்க்கல? ஏன் எந்த அஃபிஷியல்ஸ் பார்க்கல? இன்றைக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் கள்ளச்சாரம் விற்கிறவன் 21 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இன்றைக்கும் அவன் பெயிலில் தான் வெளியில் வந்திருக்கான். அவன் அக்யூஸ்டு தான். அவன் மேலே எந்த கேஸஸ் இல்லை, எல்லா கேஸஸ் கிளியர் ஆச்சு, கிளியர் பண்ணிட்டாங்க, பேர் கிளியர் பண்ணிட்டாங்க, கிடையாது. இன்றைக்கும் அக்யூஸ்டு தான். அவனை திரும்பி பெயிலில் வெளியில் வந்ததுக்கப்புறம் 90 நாள் ஜெயிலில் இருந்துட்டு பெயிலில் திரும்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கள்ளச்சாரம் வைக்கிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பார்த்தும் பார்க்காத மாதிரி நீங்கள் நடந்துட்டு போகிறீங்க? கேள்வி அங்கே தானே வருது. புதிய தலைமுறை சார்பாக நாங்கள் கள ஆய்வு செய்யும்போது அங்கே சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், தனிநபர் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தினக்கூலிக்கு போகிறாங்க. அவங்க இப்போ இறந்துருக்காங்க. இளம் விதவைகள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. விடோஸ் நிறைய உருவாகியிருக்காங்க. தமிழக கவர்மெண்ட் 10 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களை 5 lakhs டெபாசிட்லாம் பண்ணியிருக்காங்க. நேஷனல் விமன் கமிஷன் என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு, அவங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் பண்ண வாய்ப்பு இருக்குது? இன்றைக்கி வரும்போது டிசியும் பார்த்துட்டு வந்தேன். நிறைய பேருக்கு அதான் சொன்னேன், மெயினாக அவங்களுக்கு எம்பவர் பண்ணணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ இருக்கிறது பிரச்சனைகளில் ஒருத்தனை பறி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மனநிலை அவங்களுக்கு சரியில்லை. ரொம்ப நாளாகும். நினச்சி பாருங்கள், 2 குழந்தைங்க, அப்பா அம்மா பறி கொடுத்துட்டாங்க, படிக்கிறாங்க. 11th படிக்கிறா, ஒரு பையன் 12th படிக்கிறான், பொண்ணு 11th படிக்குது. ஒரு பொண்ணு நர்சிங் பண்ணுது, இன்னொன்று இடத்துல 10th படிக்குது, இன்னொன்று இடத்துல 8வது படிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த குழந்தைங்களுடைய பணம் கையில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறது எல்லா இடத்துல ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரீ எஜுகேஷன், அதுதான் பேசிட்டு வந்தோம். படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணிக்கணும், ரெசிடென்ஷியல் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி விதவைகள் அவங்களுக்கு பணம் கொடுத்தா போதாது, அவங்க சொந்த காலில் நிற்கணும். அதுக்காக எம்பவர்மெண்ட். நாங்கள் இன்றைக்கி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு போய் எங்களது டிபார்ட்மெண்ட் நேராக உங்களுக்கு சிடபிள்யூடி தான் போகும், சைல்டு அண்ட் உமன் டெவலப்மெண்ட்டுக்கு போதும். அங்கே போகும்போது அதுதான் பார்க்குறோம், எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்கள மேம்படுத்த முடியும், அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ்.